அன்னைக்கு தப்புச்ச இல்லன்னா போட்டிருப்பாங்க அட்டிய கோயில வச்சு போட்டிருப்பாங்க அட்டி பெதிட்டு இருப்பாங்க தப்பிச்சுட்டேன் நரம்பு ரம்பெல்லாம் அறுத்துருப்பாங்க கச்சாவது என் போச்சுனால வெட்டி எறிஞ்சிட்டு போயிடுவேன்னு ஒரு பெண்ணை பேசுறாரு. யாரு பேசுறது? அவெல்லாம் இருப்பாளா, அவெல்லாம் இந்த சைஸ் இருப்பாளா அப்படின்னு கேக்குறாரு. உன் ஆத்தாலும் உன் பொண்டாட்டி உன் வீட்டுல பொம்பளை தானே, அப்ப என் வீட்டுல இருக்கிற ஆம்பளை வந்து உன் பொம்பளை அந்த மாதிரி கிட சும்மா இருப்பியா? இந்த தமிழ்நாடே வேணாம் அப்படின்னுட்டு இந்தியாவில ஏதாவது ஒரு போராளி குழு மாவோஸ்ட்லயே போயிட்டு அந்த எண்ணெய் உருவாகி அந்த மாவோஸ்ட்ல போய் சேரணும்னு நான் முயற்சி எடுத்துவேன். நான் வேற மாதிரி நானு என்கிட்ட வந்து இந்த இருப்பாளா, இந்த சைஸ் இருப்பாளா அப்படின்னா பாக்ஸிங் கூப்பிட்டாருல, நீ ஆம்பளையா இருந்தா பாக்ஸிங்க்கு வந்திருக்கணும். நீ இப்ப ஆடியோல வந்து பதட்டத்துல என் சரிப்பா உன் வீட்டுல உன் ஆத்தாலும் உன் பொண்டாட்டியும் பொம்பளை தானே. அந்த கட்சியிலேயே பாடுபட்ட பெண்களுக்கே வந்து மரியாதை கிடையாது. அந்த பிசுற தூக்கு அந்த தூக்கு இதெல்லாம் ஒரு பேச்சா? தலைமைக்கான பண்பு இருக்கா முதல்ல சீமானுக்கு? நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, நான் தொடர்ந்து நான் காவல்துறை அலுவலகத்துல நான் சொல்றேன், எனக்கெல்லாம் பயம் கிடையாது. நான் தூக்கி உள்ள வச்சாலும் நான் 17 வயசுல சிறைக்கு போயிட்டு வந்துருந்தா இருக்கிறேன். நான் ஏதாவது நல்ல மீச வச்சு ஆம்பளைங்க அவனா இருந்தானா வந்து போட்டு தள்ளு வந்து நான் பேசணும். தமிழர் பட சோரி சிறங்கண்ட கட்சி இரு உனைய என்ன பண்ணணுமா நான் அது பண்ணியே தீரும். நீ அன்னைக்கு தப்புச்ச இல்லன்னா போட்டிருப்பாங்க அட்டிய கோயில வச்சு போட்டிருப்பாங்க அட்டி பெதிட்டு இருப்பாங்க தப்பிச்சுட்டேன். அப்ப நீதான் அன்னைக்கே அட்டி வெளுத்திருப்பாங்க நரம்பு ரம்பெல்லாம் அறுத்துருப்பாங்க வந்துட்டாங்க. இப்ப எனக்கு போன்ல மிரட்டினவ யாருன்னு தெரியாது. அவனுடைய நம்பரு, அவன் பேசின ரெக்கார்டு, அவன் புகைப்படத்தோட நாங்க வச்சிருக்கிறோம். இப்ப விசாரணை நாங்க கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து பெரியார் என்ன தலைப்புல வந்து தம்பி சூர்யான்ற ஒரு வலையொலியில ஒரு பையன் வந்து பேசுறான். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன். அவன் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்க புகார் கொடுத்தோம். ஆனா அப்ப முன்னாடி இந்த கமிஷனர் வந்து எங்க புகார் மேல நடவடிக்கை எடுக்காம எவன் கேட்டானா அவனை கூப்பிட்டு வச்சு பாக்குறாரு, பர்சனலா பாக்குறாங்க. அப்ப காவல்துறை வந்து கருப்பு துணியை பார்த்தாவே சில காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து தமிழ் தெரியாத காவல்துறை ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கா என்னன்னு தெரியல. கருப்பு துணியை பார்த்தாவே அவங்களுக்கு வந்து பயமா இருக்கு. ஆனா பெரியாரை பத்தி யார் அசிங்கமா பேசினாலும் அவதூறு பரப்புனா அவருடைய புகழுக்கு களங்க வைக்கிறவன மட்டும் கூப்பிட்டு பாக்குறாங்க. அப்ப இது என்ன ஆட்சி? இது திராவிட மாடல் ஆட்சி. அது கொலை செய்வோம் கிடையாது. நான் ஒரு பெண் தலைவர். எனக்கு தொடர்ந்து வந்து பொது தளத்திலும் சரி, நீங்க சமீப காலத்துல கூட பாருங்க, ஒரு பெண்ணு வந்து பாதிக்கப்பட்டு கண்ணீர் சிந்தி என்கிட்ட பாதுகாப்பு கேட்டு எனக்கு நீதி நியாயத்தை வாங்கி கொடுங்கமான்னு என் காலில் வந்து விழறப்ப அந்த அம்மாக்காக நீதி கேட்டு நான் கமிஷனர் ஆபீஸ்ல வந்து புகார் கொடுக்க வரப்பவே ஒரு கட்சியில இருக்கிறவன் கும்பலா வந்து என்ன அவ்வளவு இழிவா பேசினா, இதே ஊடகத்துக்கு முன்னாடி பேசினா எல்லாரும் நீங்க பாத்தீங்கல்ல, அது எல்லாமே இன்னைக்கு ரெக்கார்ட்ல இருக்குல்ல. அப்ப இந்த காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ரெண்டாவது நான் சிவனேன்னு நான் வீரராக பெருமாள் கோவில வந்து சாமி கும்பிட போறப்ப அங்க ஒரு 4 பேர் அங்கதான் செட்டிங் பண்ணின்னு வந்தேன்னு சொல்றான் இவன். உங்களை போட்டு தள்ளுறதுக்கும் உங்க நரம்பு அறுத்து போட்டு அன்னைக்கே உங்களை சுத்து போட்டு நாங்க செட்டிங் பண்ணி உங்களை போட்டு தள்ளதான் வந்தோம்னு சொல்றானா. அன்னைக்கே வந்து அவ்வளோ இழிவா ஒரு பெண்ணுன்னு பாராம கோவிலுக்குள்ளேயே வந்து கோவிலுக்குள்ள எதுக்காக போவாங்கன்னு அந்த இது இங்கிதமே தெரியாம ஆள் அனுப்புறான். ரெண்டாவது வந்து மீடியா முன்னாடியே உட்காந்து என்னை வெட்டி வந்தது கச்சாவது என் போச்சுனால வெட்டி எறிஞ்சிட்டு போயிடுவேன்னு ஒரு பெண்ணை பேசுறாரு. யாரு பேசுறது? சீமான் தானே பேசினாரு. இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோல வந்து பாத்தீங்கன்னா அவெல்லாம் இருப்பாளா, அவெல்லாம் இந்த சைஸ் இருப்பாளா அப்படின்னு கேக்குறாரு. உன் ஆத்தாலும் உன் பொண்டாட்டி உன் வீட்டுல பொம்பளை தானே, அப்ப என் வீட்டுல இருக்கிற ஆம்பளை வந்து உன் பொம்பளை அந்த மாதிரி கிட சும்மா இருப்பியா? நான் வந்து 17 வயசுல இருந்து தொழிற்சங்கத்துல 17 வயசுல இருந்து இப்ப 18 வருஷமா நான் பொது வாழ்க்கையில இருக்கிறேன். நான் வந்து தொழிலாளர்களுக்கு நீதியும் அவங்களுக்கான அடிப்படை உரிமையை மறுக்கப்பட்டுச்சு. லஞ்சம், ஊழல், சாதியவாதம், மதவாதம், வன்முறை இது எல்லாமே எதுக்குமே வந்து தொழிலாளர்களுக்கு நீதி கிடைக்கலன்னு அப்பவே எப்ப 18 வயசுலயே நான் வந்து இந்த தமிழ்நாடே வேணாம் அப்படின்னுட்டு இந்தியாவில ஏதாவது ஒரு போராளி குழு மாவோஸ்ட்லயே போயிட்டு அந்த எண்ணெய் உருவாகி அந்த மாவோஸ்ட்ல போய் சேரணும்னு நான் முயற்சி எடுத்துவேன். நான் வேற மாதிரி நான் இப்ப நீங்க நினைக்கிற மாதிரிலாம் வந்து நான் வந்து ஜனநாயக நாட்டுல அப்படி நம்ம வந்து ஆயுதம் ஏந்தி போராடக்கூடாது. ஜனநாயக நாட்டுல ஜனநாயக வழியில போராடி இந்த மக்களுக்கான நீதியை நான் பெற்றுக் கொடுத்துட்டேன். ஆனா என்னோட எண்ணமோ என் செயல்பாடும் நான் வேற மாதிரி. என்கிட்ட வந்து இந்த இருப்பாளா, இந்த சைஸ் இருப்பாளா அப்படின்னா பாக்ஸிங் கூப்பிட்டாருல, நீ ஆம்பளையா இருந்தா பாக்ஸிங்க்கு வந்திருக்கணும். நீ இப்ப ஆடியோல வந்து பதட்டத்துல என் சரிப்பா உன் வீட்டுல உன் ஆத்தாலும் உன் பொண்டாட்டியும் பொம்பளை தானே. அதே கட்சியில, அதே நாம் தமிழர் கட்சியில ஒரு பொண்ணு இருக்கு பாருங்க, காளியம்மா.
எங்க அப்படியே கூவிட்டு இருந்துச்சு. அந்த கட்சி தான் வந்து தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போது, தமிழர்களுக்கு அதான் பாதுகாப்பு, பெண்களுக்கு இதான் பாதுகாப்புன்னு அந்த பொண்ணையே வந்து பிசுறு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த அம்மா என்ன வடிவேல் காமெடி போல எல்லா இடத்துல பேசினுச்சு. இப்ப யாரு வடிவேலானாங்க? அந்த கட்சியிலேயே பாடுபட்ட பெண்களுக்கே வந்து மரியாதை கிடையாது. அந்த பிசுற தூக்கு, அந்த தூக்கு, இதெல்லாம் ஒரு பேச்சா? தலைமைக்கான பண்பு இருக்கா முதல்ல சீமானுக்கு? நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, நான் தொடர்ந்து நான் காவல்துறை அலுவலகத்துல நான் சொல்றேன், எனக்கெல்லாம் பயம் கிடையாது. நான் தூக்கி உள்ள வச்சாலும் நான்லாம் 17 வயசுல சிறைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன். நான் மேடையில ஏறி நரி மாரி கூவின்லாம் இருக்க மாட்டேன். நான் செயல்ல காமிக்கிறவன். ஏதாவது நல்ல மீசை வச்சு ஆம்பளைங்க எவனா இருந்தானா வந்து போட்டு தள்ளு. வந்து நாங்க வந்து என் பொண்ணு இந்த கழனிக்கு போனா மண்ணை வெட்டுற வம்சத்துல வந்துவேன். என் பொண்ணை தொட்டினா தலையை வெட்டுற வம்சத்துல வந்துவேன். சும்மா வந்து இந்த போன்ல வந்து படுகொலை செஞ்சிருவேன், அறுத்து போட்டுருவேன், நரம்பு அறுத்து போட்டுருவேன் இருப்பாளா அப்படின்னு ஆளை வச்சு இந்த மிரட்டுற வேலை வச்சிங்கன்னா நான் சொல்றேன், நாங்களாம் வேற மாதிரி. அப்புறம் நாங்க வேற மாதிரி நாங்க எதனா பண்ணா கேஸ் வேணா நாங்க வேணா பார்த்து போனாங்க. என் மேல நிறைய கேஸ் இருக்குது, எல்லாம் போராட்ட வழக்கு தான் இருக்கு. இதுல 10வது கேஸா நாங்க வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். நாங்க சும்மா இந்த மிரட்டல் விட்டுற வேலை என்கிட்ட வச்சுக்க கூடாது.